ஃப்ரெண்ட்ஸ், பையோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி எண்டோட வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கு அப்படி நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாட்டி உங்கள்கிட்ட இருக்க பேலன்ஸ் நீங்கள் எவ்வளோ மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ மைனிங் பேலன்ஸும் வந்து 0 ஆயிரும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக கேஒய்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெயின் நெட்டில் இருக்கிற மைக்ரேட் பண்ணின பேலன்ஸ், அதாவது இதில் வந்து சிலருக்கு வந்து சிக்கல் இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இப்படி டிக்ளைன் இருக்கும். ஸோ அதில் வெரிஃபை பண்ணுறது இந்த மாதிரின்றது தான் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பை சம்மந்தமான அப்டேட் தான் இந்தியா மீடியா ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம கிரிப்டோ ஹோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த பை நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மெயின் நெட்ன்றதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள், உங்களோட இதில் வந்து மெயின் நெட் செக்லிஸ்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இதில் இருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். முதலாவது பை ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் போய் பை ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் பை வாலெட்டை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு உங்களோட வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி. அதுக்கப்புறம் லொக் பீரியட்னு கேட்டிருக்காங்க. இந்த லொக் பீரியட் வந்து இதில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இந்த லொக் பீரியட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த லொக் பீரியட்டை 50% ஆக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபண்டை வந்து 50% லொக் ஆகும். எவ்வளோ நாளைக்குன்றதை செலக்ட் பண்ணணும். அதன் மூலமாக உங்களோட மைனிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தது உங்களோட அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணிக்கொள்ளுங்க. அது சம்மந்தமான டாஸ்க். அடுத்தது வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களோட வேர்ட்ஸுகள் அந்த 24 வேர்ட்ஸை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அது இப்போ எனக்கு இன்ஆக்டிவில் இருக்குது. அடுத்தது வந்து கேஒய்சி சப்மிட் பண்ணுறது. கேஒய்சி சப்மிட் பண்ணக்குள்ள உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதில் கொடுக்கணும், ஆதார் கார்டு அதில் கொடுக்கணும். அடுத்தது உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அதில் மேலே பார்க்க சொல்லி கீழே பார்க்க சொல்லி அம்புக்குறி காட்டும். அதன்படி செஞ்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில நாட்களில் இது ஆட்டோமேட்டிக்காக கேஒய்சி கம்ப்ளீட்னா இந்த 8ஆவதும் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகு இன்னும் சில நாட்கள் 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த மெயின் நெட் மைக்ரேட் டு மெயின் நெட்டுன்ற விஷயமும் வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் இந்த சிலருக்கு வந்து இந்த மைக்ரேட் டு மெயின் நெட்டுன்றது டிக்ளைன் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குமாண்டா, இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இப்படி உங்களுக்கு டிக்ளைன் காட்டும். ரைட். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3ஆவது ஆப்ஷன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து உங்களுடைய வாலெட்டில், அதாவது பை ப்ரௌசருக்கு உங்களுக்கு 24 வேர்ட்ஸ் எடுத்துருப்பீங்க. இந்த வேர்ட்ஸை இதில் நீங்கள் கொடுக்கணும். அதாவது அந்த லொகின் வேர்ட்ஸை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட வாலெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இது என்ன ரீசனுக்காக இப்படி வாரன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாலெட்டில் இருக்கிற அந்த 24 வேர்ட்ஸை நாங்கள் ரீசெட் பண்ணியிருந்தோம்னா இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு வைங்க, ஓகே ஆயிரும். ஸோ உங்களோட பிரச்சனைகள் முடிஞ்சு இது கன்ஃபார்ம் பண்ணப்படும். இது கன்ஃபார்ம் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த பிழையை விட்டுருந்ததால் இன்றைக்கு தான் திருப்பி செஞ்சேன்னா இந்த பாருங்கள் இதுவும் இப்படி வரும். இது வந்து 24 ஹவர்ஸுக்கு பிறகு இதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம். அதையும் செஞ்சதுக்கு பிறகு 2 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு மைக்ரேட் ஆகிரும் மெயின் நெட்டுக்கு. அதுக்கு பிறகு உங்களோட வாலெட் பேலன்ஸை வந்து நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்படி வரும். இதில் வந்து உங்களோட 24 வேர்ட்ஸை கொடுங்க, அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டில் கொடுத்து ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி நாங்கள் இதுக்குள்ளே வந்துடுவோம். இதுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எனேபிள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது. எனேபிள் பண்ணுறேன்னா எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. நார்மலாக உங்களோட டெஸ்ட் நெட் தான் காட்டும். இதுக்குள்ளே வந்து நீங்கள் மைக்ரேட் பண்ணுறது டீட்டெயில் எல்லாம் வந்து உங்களோட மெயின் நெட்டுக்கு போய்க்கொள்ளுங்க. பை மெயின் நெட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே தான் உங்களோட பேலன்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு மைக்ரேட் ஆகி அதாவது 14 டேஸுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே உங்களோட பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து உங்களோட ப்ரௌசரில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. இதில் கேஒய்சி, பிளாக் செயின், மைன், சேட், ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறேன்டா இதுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பை மைனிங்குக்கு வந்தோம்னா இதிலேயே சொல்லியிருக்க பாருங்கள், கேஒய்சி அண்ட் மெயின் நெட் மைக்ரேட் டெட்லைன் வந்து February 28 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கொள்ளுங்க. இதில் லாங்குவேஜை மாற்றி பார்த்துக்கொள்ளலாம். இதில் வந்து லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா
தமிழ் வந்து இருக்காண்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இருக்கும், உருது, ஹிந்தி இருக்குது, பட் தமிழ் வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதை விட இதில் வந்து இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீம் அதுகளோட டீட்டெயில் எதுகெல்லாம் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து இவங்க எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். இதில் இந்த ப்ரௌசரில் இன்னொரு விஷயம் கேஒய்சின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள உங்களோட கேஒய்சி டீட்டெயில் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதால் எங்களுக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை. அடுத்த பைகாயின் ப்ரைஸை பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து பைனான்ஸில் வந்து பைகாயின் ப்ரைஸ் வந்து எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 40.29 போகுது பைகாயின் ப்ரைஸ். ரைட். இன்னொரு விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். சில எக்ஸ்சேஞ்சில் வந்து பைகாயின் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படி இன்னும் லான்ச் பண்ணாத ஒரு காயினை ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் அவங்க வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, ரியல் பைகாயின் இல்லை, பைகாயின் பேரை வச்சுக்கொண்டு ஒரு நிகழ்நிலை தரவு என்று சொல்லலாம். அது மாதிரி, அதாவது இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ள இவ்வளவுக்கு பையை வாங்குகிறோம், இவ்வளவுக்கு விற்கிறோம்ன்றது மட்டும்தான் வரும். அதில் பெறுமதிக்கு நீங்கள் காசை சேல் பண்ணுவீங்க, பட் அந்த காயின் வந்து உங்களுக்கு வந்து சேராது. வாங்குறது விற்கிறது என்ற நடைமுறை போகும். பட் இன்னும் அவங்க ஒஃபிஷியலாக எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கும் பைகாயின் ட்ரேட் பண்ணுறதுக்கோ அல்லது பை லான்ச் பண்ணுறதுக்கோ கொடுக்கல. கட்டாயமாக இந்த 2025 வந்து பை இயர் ஆகிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏனென்றா லாஸ்ட் இயர் அவங்க நிறைய வேலைகள் செஞ்சுருந்தவங்க, பட் சில தவிர்க்க முடியாத காரணம் இந்த கேஒய்சி ரீசன்னாலேயும் விடுபட்டிருந்தது. இந்த வருஷம் வந்து லான்ச் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் ப்ரைஸும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல ப்ரைஸுக்கு போக சான்ஸ் இருக்குது. பட் பெரிய ப்ரைஸ் இல்லாட்டியும் ஓரளவு ரீசண்டான ப்ரைஸ். ஒரு காயின் $1 போனாலே 100 காயின் எங்களுக்கு கிடச்சிதுன்னா $100 வந்துடும். ஸோ அப்படியாக இருக்கும். பட் ப்ரைஸ் வந்து நல்ல நிலைக்கு தான் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் திருப்பியும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், பை மைனிங் செய்கிறதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணுறீங்கன்னா இப்போயும் நீங்கள் இன்வைட் பண்ணலாம். இன்வைட் பண்ணி வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது, அதை கொடுத்து எவ்ரி 24 ஹவர்ஸுக்கு ஒரு பை மைனிங்கை ஆக்டிவ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் அது மட்டும்தான் செய்யலாம். செஞ்சுட்டு இவங்களோட கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தந்திருக்க டைம் வந்து 2025 February 28 இன்னும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து February 6 இன்னும் 28 எங்களுக்கு இன்னும் 6 நாள் போச்சுன்னா 22 நாட்கள் மட்டும்தான் முழுமையான நாட்கள் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றது சொல்லிக்கொண்டில்லை. சில நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏனெண்டா அவங்களுக்கும் இதில் ஒரு நல்ல இன்கம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏனெண்டா நாங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணக்குள்ள வர்ற அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்து அவங்களோட சோஷியல் மீடியா இதுகள் மூலமாக அவங்களுக்கு இன்கம் இருக்குது. அதால் தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா விளங்கியிருக்கும். உங்களோட பையை சில பேர் அழிச்சிருப்பீங்க. உங்களோட மொபைலில் இருந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. இது 100% ஃப்ரீ. இப்போ யாரும் உங்கள்கிட்ட இருந்து பையை வாங்குறேன், உங்களுக்கு பையை விற்கிறேன்னு சொன்னால் நம்பாதீங்க. இந்த ஆப் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பை ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.